நாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய தினம் மாங்கனி திருவிழா அப்படின்னு சைவத்தில் ஒரு மாபெரும் மகோத்சவம். காரைக்கால் அம்மையார் கைலாசத்திற்கு கால் கீழே படக்கூடாது என்பதாக தலையாலேயே நடந்து கைலாசம் சென்று அங்கே சிவனிடத்திலே அருள் பெற்று அங்கிருந்து திருவாலங்காட்டிலே வந்து சிவனின் நடனத்தை தினம் தினம் ரசித்து கொண்டிருக்கிறாள். அரூபமாக, பேய் உருவம் என்று சொன்னால் உருவம் இல்லாதது, அரூபமாக இருக்கிறாள் என்று அர்த்தம். காரைக்காலை ஒட்டிய பகுதியிலே தனதத்தன் என்ற ஒருவருக்கு புனிதவதி என்பவர்களை திருமணம் செய்து வைக்கிறார்கள். அவர்கள் மாபெரும் வியாபாரி. ஆனால் புனிதவதி தாயாரோ அசாத்தியமான சிவபக்தி, எப்பொழுதுமே சிவனை நினைத்து கொண்டிருப்பவள். இப்படி இருக்கும் பொழுது அவருடைய கணவன் தனதத்தனுக்கு நண்பர் ஒருவர் வெளிநாடு சென்று வரும் பொழுது கப்பலிலே, வெளிநாடு என்றால் பக்கத்தில் அந்தமான், யாழ்ப்பாணம் இப்படியான பகுதிகளிலே கப்பலிலே சென்று வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அங்கிருந்து ஒரு சிறப்பான 2 மாங்கனியை அவனுக்கு கொடுக்க, அந்த தத்தன் தன் பணியாளரிடம் இந்த 2 மாங்கனியை கொண்டு போய் என் வீட்டிலே கொடு என்று சொல்ல, அவள் வீட்டிலே அந்த பணியாளன் புனிதவதி தாயாரிடத்திலே இந்த மாங்கனியை கொடுத்து விடுகிறான். இங்கிருந்து தான் ஈசனின் நாடகம் ஆரம்பமாகிறது.